ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மர்மோல் கிச்சன். இன்னைக்கு வீடியோ ரேண்டம் vlog. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவீங்க. இது பாக்ஸ் வந்து ஜிஆர்டியில் வச்சுருக்கேன், பட் ஜிஆர்டியில் வாங்கினது இல்லை. என்கிட்ட டிஸ்பிளேக்கு பாக்ஸ் இல்லாதனால இதில் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. சரி, அதை விட வேண்டாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கிட்டேன். இந்த ஜுவல்ஸ் மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோட ஒரு புது நகைக்கடை, அதாவது நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த நகைக்கடைக்கு போகிறேன், அதனால் அது புது நகைக்கடைன்னு சொல்கிறேன். அங்கே போயிட்டு எப்படி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, சீட்டு போடலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுன்ட்டு போய் பார்த்துட்டு அங்கேயும் கோல்ட் ஜுவல்ஸ் ரொம்ப கம்மி கிராமில் பர்ச்சேஸ் பண்ணேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போது எங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி வருது. ஹஸ்பண்ட் வந்து சரி ஏதாவது ஒன்று ஒரு 2 கிராம் 3 கிராம்லையாவது வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த 25% டிஸ்கவுண்ட் ஆஃபர் எந்த ஜுவல்லரியில் போயிட்டுருக்கு, நான் என்னென்ன ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது 2 இயரிங் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து சாந்த்பாலி பேட்டர்ன் சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இன்ஸ்டாவில் ரீல்ஸில் எல்லாம் இது வந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போது செலிப்ரிட்டிஸ்லாம் கூட இது போட்டு தான் வந்து மேரேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப காஸ்ட்லி. நம்ம கோல்டில் வாங்கினா நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி, அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கேன். பெங்களூரில் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மே மந்த் ஆஃபர் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தாங்க. 25% டிஸ்கவுண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு 15%, 20%, 25% அப்படி டிஸ்கவுண்ட் இருக்குது. அதில் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்காது நமக்கு. மேக்கிங் சார்ஜ் வராது, வேஸ்டேஜ்லாம் வராது அப்படி எடுக்கும்போது. ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா 15th மே வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன், சில்வருக்கும் ரீசேல் வேல்யூ இருக்குது. அவங்க கடையிலே வாங்கி நீங்கள் அவங்க கடையிலே 2 இயர்ஸ்க்கு அப்புறமா கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு சில்வர் ரேட்டுக்கு வந்து அப்படியே அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து மேலே கோல்டு பிளேட்டட், உள்ளே வந்து 92.5% பியூர் சில்வர் இருக்குது. ஸோ எந்த நகைக்கடையில் வேணாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், பட் அவங்கக்கிட்டேயே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது மேலே வந்து கோல்ட் பிளேட் பண்ணியிருக்காங்க. சாந்த்பாலி பேட்டர்ன் இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா, இயரிங்கோட வெயிட்டும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 10.74 கிராம்ஸ் வருது. அப்புறம் நாம் எடுத்திருந்த இந்த ஸ்மால் ஜும்கா நான் வாங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 8.9 கிராம்ஸ் வருது. இப்போ மே 15க்கு அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது இங்கே உடுமல்பேட்டில். நம்மக்கிட்ட கோல்டு வந்து அவ்வளோவா இல்லை, எல்லாமே லாக்கரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெள்ளியில் எடுத்துக்கிட்டோன்னா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்றனாலேயே நான் இப்போ இயரிங்லாம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட அவ்வளோவா இருக்காது. இப்போ தான் ஒன்று ஒன்றா நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். கீழே வந்து சின்ன சின்ன ஒயிட்டு முத்து மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே நல்லா பெரிய ஸ்டட்டாக வருது. மிடில் வந்து ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் மாதிரி வந்திருக்கு. சாந்த்பானியில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வருது. அது இல்லாமல் கஸ்டமருக்கு இவங்க கஸ்டமைஸ் பண்ணி சென்ட் பண்ணுற ஜுவல்ஸும் போடுறாங்க. அதெல்லாம் வந்து உடனே சேல் ஆகிடுது, கிடைக்கவே மாட்டேங்குது. நான் நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்பேன், ஆனால் அவங்கக்கிட்ட வந்து இருக்கிறது இல்லை. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி நியூ அரைவல்ஸ், இப்போ ட்ரெண்டிங்காக போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் வரும், ஜிமிக்கி மட்டும் வரும். மேலே வந்து ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே க்ரீன் கலரில் குட்டி குட்டி பீட்ஸ் வந்திருக்கு, பிங்க் ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி. அழகாக இருக்கும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இயரிங் வந்து கொஞ்சம் வெயிட்டாக எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா காது வலிக்குது. அதனாலேயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லைட் வெயிட் ஜுவல்லரி தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அடுத்ததான் ஸ்ரீ சாய் ஜுவல்லரி, அவங்ககிட்ட நான் வாங்கியிருக்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பியல் நெக்லஸ் வாங்குகிறேன். என்னென்னா பியூர் ஸ்வரோஸ்கி பியல். இது வந்து அவ்வளோ லுக்காக இருக்குது, நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு சில்க் சாரீ வியர் பண்ணி இது போட்டாலே செம்மையாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறது பிளெயின் சில்க் சாரீ, காதி சில்க்லாம் வரும், அந்த லுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீஸ் ரேட்டு, கிராம் ரேட்டு கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் எனக்கு தெரிஞ்சு 3000 3500லேருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் இந்த மாதிரி 3 பால்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கோல்டு பிளேட்டட் சில்வர். இது மட்டும், மற்றது எல்லாமே பியூர் ஸ்வரோஸ்கி பியல். ஸோ ஃபைனலாக செம்ம கிராண்டான ஒரு நெக் பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 லேயராக வருது இல்லையா, ஒரு பியல், அப்புறம் வந்து கோல்டன் கலர் பால் அப்படி வரும். ஸோ இந்த கோல்டன் கலர் பால் எல்லாமே உள்ளே வந்து வெள்ளி, மேலே கோல்டு பிளேட்டட்.
இந்த மாதிரி லேயர் செயின், பால் செயின் வந்து இப்போ ட்ரெண்டிங். இப்போது தெலுங்கு செலிப்ரிட்டிஸ் வெட்டிங்லலாம் பார்த்துருப்பீங்க. ப்ரைட் ஆகட்டும், மேரேஜ் அட்டன் பண்ணுறவங்க அவங்களாம் போட்டிருந்தாங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகுது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து இந்த மாதிரி 3 இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பீகாக் டிசைன் மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு வேணா பேக் செயின் கோல்ட் பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இல்லை ரோப்லேயும் போட்டுக்கலாம். நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். 46 கிராம்ஸ் அப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. நமக்கு வந்து 15%, 20%, 25% அந்த மாதிரி ஆஃபர் இருந்தனால நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு வந்து சீட்டும் நான் அவங்கக்கிட்ட போட்டுட்ருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன், சீட்டு ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. அந்த சிட்டு ஸ்கீமோட அப்டேட் வந்து சைடில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸ் மார்ச் மந்த்லேருந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ 3rd மந்த் கட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 11 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கீமில் நம்ம நகை எடுக்கும்போது அதுலேயும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன், பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எந்த ஜுவல்லரி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இல்லை, கலெக்ஷன்ஸ் பார்க்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு டெய்லி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ட்ரெண்டிங்காக போகிற எல்லா கலெக்ஷன்ஸுமே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. எதர் நீங்கள் பெங்களூர் இருக்கீங்கன்னா டேரெக்டாக கடைக்கு போய் கூட வாங்கலாம். இல்லை வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க, தமிழ்நாடுலேருந்தெல்லாம் பார்க்குறீங்கன்னா ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்ப நம்பிக்கையான கடை. நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து டெஸ்பேச் கொடுத்துருவாங்க, ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரியில் போயிட்டுருக்கிற ஆஃபர் இதுதான். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 15th. மிஸ் பண்ணிடாதீங்க. 1 lakh and above பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் இன் டோட்டல் பில்லு. 50,000 ருபீஸ் அண்ட் above பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் இன் பில் கிடைக்கும். அதே மாதிரி 25,000 அண்ட் above பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் இன் டோட்டல் பில் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன் தி வே டு கோயம்புத்தூர். எப்படி 15 days ஒன்ஸ் வந்து கோயம்புத்தூர் போக வேண்டியதாக இருக்குது. பிஸ்னஸ் விஷயமாக தான். மோஸ்ட் ஆஃப் த பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த தடவை மே மந்த் நல்ல ஒரு மெகா ஆஃபர் கொடுக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்றதுக்காகவே டவுன் ஹாலில் வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப் போயிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஜூட் பேக்ஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். மினிமம் 100 பேக்ஸ் அப்படி வாங்கணும். இல்லை மினிமம் பெரிய பேக்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 50 பேக்ஸ் அப்படி வாங்கணும். ஸோ இப்போ ஜூன் மந்த்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம சில்ட்ரன் குழந்தைங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பேக் வந்து ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்கணும். இப்போ ஜீவனுக்கும் லஞ்ச் பேக் வேணும். ஸோ நல்ல குவாலிட்டியாக நல்ல திக்கான ஜூட் வித் ஜிப்போட பர்ச்சேஸ் பண்ணுன்றதுக்காக ஒரு 100 பேக்ஸ் வந்து போனோடனே எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம எந்த பேக் கேட்குறோமோ அது மோஸ்ட்லி ஸ்டாக் இருக்கிறது இல்லை. ஸோ பார்த்து இந்த தடவை செலக்ட் பண்ணியிருக்கேன். போன தடவை உமன்ஸ் டே ஆஃபருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 பேக் கேட்டிருக்கேன். அவங்க தேடி எடுத்துட்டு இருக்காங்க. பெரிய பேக் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் தான் உங்களுக்கு. இந்த பேக் வந்து விமன் டோட்டி பேக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் பிக்னிக்குக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். வாட்டர் பாட்டிலில் குழந்தைங்கலாம் வச்சுருக்கவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். அதாவது நம்ம மருமகள் ஹெர்பல்ஸில் 1200 ருபீஸ் அண்ட் எபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த லஞ்ச் பேக் வந்து ஃப்ரீ கிஃப்டாக நான் சென்ட் பண்ண போகிறேன். இந்த ஆஃபர் வந்து சாட்டர்டே May 16th லாஸ்ட் டேட்டு. ஸோ அந்த லஞ்ச் பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கலர்ஸில் வந்துருந்துச்சு. எனக்கு கிடைச்சதே 100 பேக்ஸ் தான். அதுக்கப்புறமா கேட்டால் அவங்கக்கிட்ட ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல திக்கு குவாலிட்டியான ஜூட் பேக்கு. மேலே கைப்பிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. 1 வருஷத்துக்கு மேலேயே நல்லா தாங்கும். ஜிப்பும் நல்ல குவாலிட்டி. இதில் வந்து நீங்கள் நல்லா அடுக்கு கேரியர் மாதிரி லஞ்ச் பாக்ஸ் இருந்தாலும் வைக்கலாம். 1 லிட்டருக்கு மேலே கெப்பாசிட்டி இருக்கிற வாட்டர் பாட்டிலே இதில் வந்து ஃபிட் ஆகுது. உங்களுக்கு நான் இதில் வாட்டர் பாட்டிலும் வச்சு காட்டுறேன். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், நீங்கள் வந்து ஸ்பூன் அண்டு ஃபோர்க் ஒரு செட்டு மாதிரி பாக்ஸில் கொடுக்குறீங்கன்னா எல்லாமே வச்சு கொடுக்கலாம். நல்ல பெரிய சைஸு. எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். குவாலிட்டியான ஒரு பேக் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீ கிஃப்டாக இந்த மே மந்த்துக்கு சென்ட் பண்ண போகிறேன்ட்டு. அடுத்த பேக் பார்த்தீங்கன்னா விமன் டோட்டி பேக்குன்னு சொல்லுவாங்க.
இது வந்து பிக்னிக் பேக் மாரி வச்சுக்கலாம். இல்ல ஜஸ்ட் ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் கேரி பண்ற மாரியும் இருக்கும். இல்ல சில்க் சாரி எல்லாம் வச்சு நம்ம வந்து சேஃபா எடுத்துட்டு போணும் அப்டின்னா கூட இந்த பேக்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவும் பியூர் ஜூட் தான். மேல வந்து கைப்பிடி நல்லா பெருசா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஜிப் குடுத்துருக்காங்க. இதுல வந்து எனக்கு 4 கலர் தான் கிடைச்சது. இதுல அங்க இருந்த ஸ்டாக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 75, 80 பேக்ஸ் தான் இருந்துச்சு. இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் நானு. ஸோ இந்த பேக் வந்து ₹1500 அண்ட் எபோவ் ஆர்டர் பண்றவங்களுக்கு இந்த பேக் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டா சென்ட் பண்ணுவேன். ஏதோ ஒரு பேக் தான் எடுக்க முடியும். ஸோ நீங்க வ ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணாலே WhatsAppல ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணாலே உங்களுக்கு கேட்டலாக் லிங்க் வந்துரும். அந்த கேட்டலாக்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க கார்ட்ல ஆட் பண்ணிட்டு பிளேஸ் ஆர்டர் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் ஷிப்பிங் சார்ஜும் வரும். ஸோ இந்த 2 பேக்ல அதாவது லஞ்ச் பேக் வந்து ₹1200 அண்ட் எபோவ் ஆர்டர் பண்றவங்களுக்கு, லெஃப்ட் சைடு இருக்கிற விமன் டோட்டி பேக் வந்து ₹1500 அண்ட் எபோவ் ஆர்டர் பண்றவங்களுக்கு. இந்த ஆஃபர் வந்து மே 16த்தோட முடியுது. மிஸ் பண்ணாம இந்த ஆஃபர வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கடையில பிசினஸ்க்காக மட்டும் இல்லாம, என்னோட பர்சனல் யூஸ்க்காகவும் ஒரு சில பேக்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த பேக் வந்து ஒரே ஒரு பீஸ் தான் அந்த கடையில இருந்தது. அதனால குடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பிக்னிக் பேக். இப்ப நெறைய நாங்க ட்ரிப்பு போறனால தேவைப்படுதுன்னு எடுத்துட்டு வந்தேன். ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், டவல் இதெல்லாம் வச்சுக்கலாம். செம்ம குவாலிட்டி. பார்க்கறக்கு லெதர் பேக் மாதிரியே இருக்கு. ஸோ வெளிய பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஜிப் இருக்கு. உள்ள நல்லா பெருசா இருக்கு. உள்ளயும் கிளாத்லாம் செம்ம குவாலிட்டியா இருந்தது. இதோட பிரைஸ் நம்பவே முடியாது. ஜஸ்ட் ₹200ன்னு எடுத்தேன். வெளிய கடைகள்ல எவ்ளோ பிரைஸ்ன்னு தெர்ல. ஆக்சுவலா டிமார்ட்டும் அன்னைக்கு போலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா எதிர்பாராத விதமா ஹெவி ரெயின் இன் கோயம்புத்தூர் நான் வந்த அன்னைக்கு. அதனால டிமார்ட் போக முடியல. டிமார்ட் போயிருந்தாலும் இந்த மாரி பேக்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். ஆ ட்ராவல் பேக்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்கு இந்த வருஷத்துக்கு லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் பார்க்கலான்னு நெனச்சேன். பட் போக முடியல. அடுத்ததா ஒரு ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வந்தேன். இந்த ஹேண்ட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பிரைஸ் வந்து ஐ திங்க் ₹150 வருதுன்ட்டு. நான் பல்க்கா பிசினஸ்க்காக நெறைய பேக் பர்ச்சேஸ் பண்ணனால, எனக்கு வந்து இந்த மாரி தந்தாங்க. எல்லாருக்கும் சிங்கிள் பேக் அந்த கடையில தருவாங்களான்னு தெர்ல. குட்டியா ஒரு பவுச் வெளிய இருக்கு. அது வந்து நம்ம வேணுனா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த காயின்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து சின்ன பவுச் மாரி குடுத்துருக்காங்க. 2 பக்கம் பார்ட்டிஷன் மாரி வருது. உள்ள ஜிப் இல்ல. எனக்கு வந்து பேக்ல உள்ள ஜிப் இருந்தா வாலெட்லாம் வச்சுக்கலாம். நம்ம கார்டு பவுச்லாம் வச்சுக்கலாம். பேக் சைட்ல ஒரு குட்டி ஜிப் குடுத்துருக்காங்க. எல்லாமே செம குவாலிட்டி. ஸோ ஹேண்ட் பேக் பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் 150 தான் நெனைக்கிறேன் இதோட பிரைஸு. அடுத்ததா ஒரு சின்ன பேக். இது வந்து என் தம்பி குழந்தைக்காக எடுத்துட்டு வந்தேன். நான் எப்போ அங்க தம்பி வீட்டுக்கு போனாலும் என் பேக்க தான் ஃபர்ஸ்ட்டு வாங்கி, ஹேண்ட் பேக்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு அவ மாட்டிட்டு டாட்டா காட்டிட்டு போவா. சரி அவளுக்கு வந்து ஒரு சின்ன பேக் வாங்கலான்ட்டு எடுத்தேன். இது வந்து மொபைல் பேக் மாரி தான். ஜஸ்ட் ₹99ன்னு வாங்குனேன். பின்னாடி வந்து குட்டியா ஒரு ஜிப் குடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட்டு அமௌண்ட்டு, காயின்ஸ் வச்சுக்கலாம். மொபைல் மட்டும் வச்சு கேரி பண்றதுக்கு தான். ஆக்சுவலா நான் நெனைக்கிறேன் டூ வீலர்ல போறவங்களுக்குலாம் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி டிமார்ட்லயும் இது கெடைக்கும். டிமார்ட்லயும் இது ₹99 தான். ட்ரை பண்ணி பாருங்க. நான் டிமார்ட் போனேன்னா, கண்டிப்பா உங்களுக்கு மறுபடியும் நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். பிளான் வச்சிருக்கேன். ஸோ அன்னைக்கு ஈவ்னிங் வந்து நான் மம்மோஸ் ஜீவனுக்காக குக் பண்ணியிருந்தேன். நான் ரெசிபி பெருசா ஷூட் பண்ணல. எப்படி வருமோன்னு தெரியாதுன்ட்டு. வெஜிடபிள் மோமோஸ் தான். உள்ள வெறும் முட்டைக்கோஸ், கேரட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, துருவி அதுதான் வந்து உள்ள வச்சு ஸ்டீம் பண்ணிருக்கேன். இது அகாராவோட எலக்ட்ரிக் ஸ்டீமர். ரொம்ப நாள் முன்னாடி நான் பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ கேஸ் ப்ராப்ளம்லாம் சொல்றாங்க. மேபி இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இதுல வந்து நம்ம பால் வந்து காய்ச்சலாம், காஃபி, டீ போடலாம். இந்த மாரி மோமோஸ் ஸ்டீம் பண்றது, நூடுல்ஸ் பண்ணலாம். அப்புறமா நான் இதுல கப் கேக்லாம் கூட செஞ்சு காட்டியிருக்கேன். அ அதுல வந்து 2 டெம்பரேச்சர் மாரி கண்ட்ரோல் குடுத்துருப்பாங்க. அ கம்மி, அப்புறம் மீடியம், ஸ்லோன்ற மாதிரி. ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து ஸ்டீம் பண்ணிட்டேன். நல்லா ஸ்டீம் ஆயிருச்சு. இந்த மோமோஸ் ரெசிபி வேணும் அப்டின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலான ரெசிபி உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ பேக் டு ஷாப்பிங் இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோட்ல இப்ப தான் ஃபர்ஸ்ட்டு டைம் நான் வந்து ஜாய் ஆலுக்காஸ் போறேன். பிரேஸ்லெட் வந்து ஒண்ணு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்கிட்ட அந்த டைமண்ட் பிரேஸ்லெட் தவிர வேற எதுவுமே இல்ல. அது டெய்லி போட முடியாதுன்றதுக்காக 3 கிராம், 2 கிராம் அந்த ரேஞ்ச்ல பிரேஸ்லெட் பார்த்துட்டு கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
ஹஸ்பண்ட் வந்து ரிங் எடுக்க சொன்னாரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி அண்ட் கசானா கம்பேர் பண்ணும்போது, கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நெறையவே இருந்தது. லைட் வெயிட்ல 1 கிராம், 2 கிராம்ல பார்த்தீங்கன்னா, பிலோ 2 கிராம்ஸ்ல நெறைய ரிங் இருந்தது. ஸோ, எனக்கு வந்து சரி ஒரு ரிங் கண்டிப்பா எடுத்துடலான்னு சொல்ட்டு, எனக்கு எதெல்லாம் புடிக்குதோ அதெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன். ஸோ எந்த ரிங் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றது வந்து இந்த வீடியோட எண்ட்ல ரிவீல் பண்றேன். இன்னொரு விஷயம் மேபி நம்ம நகை சீட்டு போடுறதா இருந்தா, அந்த கடையில வந்து கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது கண்டிப்பா பார்ப்போம். ப்ளூ சஃபயர்ன்னு சொல்லிட்டு எனக்கு புதுசா ஒரு அ நெக்லஸ் காட்டுனாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ரூபி எமரால்ட் தான் பார்த்துருக்கோம். சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கழுத்துல போட்டு பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அ ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் நெறைய இருந்தது. ரூபி நெக்லஸ் எல்லாம் வந்து நல்லா சூப்பரா இருந்தது. ஸோ, இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேக் டூ உடுமல்பேட் வந்துட்டுருக்கோம். அவ்ளோ சூப்பர் கிளைமேட்டு. ஹெவி ரெயின். கார் ஓட்டவே முடியல. பொள்ளாச்சி தாண்ட கூட முடியல. அந்த அளவுக்கு ஹெவி ரெயினா இருந்தது. ஸோ, ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணி ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வந்த மாரி இருந்தது ஹஸ்பண்ட் கூட. ஃபைனல் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஜாயா லுகாஸ்ல நான் 2 நகை வாங்கியிருக்கேன். அந்த 2 ஜுவல்லரி என்னன்னு பார்க்கலாம். இது பாக்ஸ பார்த்தாலே தெரியும். ஒரு ரிங் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ரிங் தான் எடுத்திருந்தேன். வீடியோலயே கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்னோட ரிங் சைஸ் வந்து 9. அதனால எனக்கு அவ்வளோவா கலெக்ஷன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. இதில் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து உள்ள கோல்டு தான், மேலே வந்து சும்மா ரோடியம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும்ன்ட்டு. லெஃப்ட் ஹேண்டில் போடுறதா இருந்தால் எனக்கு மிடில் ஃபிங்கருக்கு கரெக்டாக இருக்குது. ரைட் ஹேண்டில் வந்து ரிங் ஃபிங்கர் கரெக்டாக இருக்குது. ஸோ ரிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா மாடல்ன்ட்டு. அடுத்ததான் ரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.7 கிராம்ஸ் தான் இருந்தது. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்குது. 2 கிராம் விட கம்மி தான். பிரேஸ்லெட்டும் நான் 3 கிராம் அப்படிலாம் பார்த்தேன். ஆனால் செயின் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருந்தது. கட் ஆகிடும். நம்ம ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கணுன்றதுக்காக கிராம் கம்மியாக எடுத்து கட் ஆகிடுச்சுன்னா அது வேஸ்ட்டு. அதனால் நான் சரி ரிஸ்க் எடுக்க விரும்பல. கொஞ்சம் செயின் திக்காக வேணும்னு சொல்லிட்டு இது மாதிரி டபுள் செயின் பேட்டர்ன் வந்து இப்போ வந்து ட்ரெண்டாக நியூ ஃபேஷனாக எதுவும் எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த பால்ஸ் மாதிரி வச்சு நான் ரொம்ப நாளாக வளையல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி அது வாங்க முடியல. அட்லீஸ்ட் நம்ம பிரேஸ்லெட்டாவது வாங்கலான்னு வாங்கியிருக்கேன். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 4.7 கிராம்ஸ் இருந்தது. பிரேஸ்லெட்டும் நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா எனக்கு வந்து அவ்வளோவா தெரியல மாடல்ஸ் வந்து நியூ மாடலா இல்லை ஓல்டு ஃபேஷனான்ட்டு. அந்த ஸ்டோன் வச்சது வந்து எனக்கு எடுக்க விருப்பம் இல்லை. என்னென்னா ஸ்டோன் சார்ஜஸ் ஜாஸ்தியாக போட்டாங்க. அங்கே ஜாயா லுகாஸில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் அண்ட் எபோவ் போடுறாங்க. அது நமக்கு வேஸ்ட்டு தான். கோல்டில் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். நமக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும். ஸ்டோன் வந்து ஒரு 200 400 அந்த மாதிரி போட்டால் வாங்கிடுவேன். ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்டோன் சார்ஜ் போட்டாங்கன்னா வாங்க விருப்பம் இல்லை. சரி கம்ப்ளீட்டாகவே கோல்டில் போட்டலான்னு சொல்லிட்டு இதுதான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நான் கையில் போட்டுட்டும் காட்டுறேன். என்கிட்ட இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரேஸ்லெட். ஃபஸ்ட்டு பிரேஸ்லெட் வந்து நான் வேலைக்கு போய் ஃபஸ்ட்டு சேலரியில் அந்த டைமண்ட் பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். அதான் டெய்லி போட்டுட்ருந்தேன். டெய்லி நம்ம டைமண்டே போட முடியாது இல்லையா, அதனால் மாற்றி போட்டுக்கலாம். அப்புறம் மெயினாக ஃபங்க்ஷன் டைம்லலாம் போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினேன். டெய்லி யூஸ்க்கு பார்த்தேன். ரொம்ப மெல்லிஸாக இருந்தது. அதனால் நான் டெய்லி யூஸ்க்கு எடுக்கல. சரி ஃபங்க்ஷன் வியர் மாதிரி எடுத்துடலான்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பிரேஸ்லெட்டும் ரிங்கும் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ. ஸோ ஜாயா லுகாஸில் போயிட்டுருக்கிற சிட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து சிட்டு ஜாயின் பண்ணுறேனா இல்லையா அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சிட்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. சிட்டு ஸ்கீம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால் சொல்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் சிட்டு ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் வேணுமான்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மணி சேவிங் டிப்ஸு, ரீசெண்டாக வர கவர்மெண்ட்டோட சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கான அப்டேட்டும் என் சேனலில் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.